வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தாறுமாறாக உயர்ந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் புதிய வரலாற்று உச்சங்களை தொட்டுட்டு இருக்கல எங்க 80,000 தொற்றுமோ அப்படிங்கிற அபாயம் நீடிக்குது. இதற்கு முக்கியமான காரணமாக உலக சந்தையில் தங்கத்தோட விலை, அதே போல இந்திய பங்கு சந்தையும் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 136 ரூபாய் 10 பைசாவாக காணப்பட்டது. மேற்கொண்டு 90 பைசா விலை ஏற்றத்தோட 137 ரூபாய் அப்படிங்கிற புதிய உச்சத்திலையும் 8 கிராம் 1088 காணப்பட்டது. 7 ரூபாய் 20 பைசா விலை ஏற்றத்தோட 1096 ஆகும். இதே வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு இன்னைக்கு மட்டும் 900ம், கடந்த ஒரு 7-8 நாட்களில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 8900 ரூபாய் வெள்ளியோட விலை கடுமையான ஏற்றத்தில் காணப்படுது. இதே வேலை அடுத்து 24 தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 10,609 அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுது. மேற்கொண்டு 88 ரூபாய் விலை ஏற்றத்தோட புதிய வரலாற்று உச்சமாக 10,697 இருக்குது. 8 கிராம் 87,872 காணப்பட்டது. ஒரே நாளில் 744 ரூபாய் விலை ஏற்றத்தோட 85,576 ரூபாவாக காணப்படுது. நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க. இன்றைக்கி ஒரே நாளில் இப்படி ஏற்றத்தில் காணப்படுற வேலை கடந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5-6 நாட்களில் 4,984 ரூபாய் விலை ஏற்றத்தில் காணப்படுது. 24 தங்கத்தோட விலை. இதே வேலை 22 தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 9,725 காணப்பட்டது. 80 ரூபாய் விலையேற்றதோ 9,805 காணப்படுது. 8 கிராம் 77,800 அப்படிங்கிற வரலாற்று உச்சத்தில் காணப்பட்டது. 640 ரூபாய் விலையேற்றதோ மீண்டும் புதிய வரலாற்று உச்சமாக 78,440 ரூபாயாக காணப்படவில்லை. நம்மளுக்கு கடந்த 5-6 நாட்களில் மட்டும் இது 4,560 ரூபாய் சவரனுக்கு விலை உயர்ந்து காணப்படுது. ஒவ்வொரு நாளும் 600-700 ரூபாய் அப்படின்னு சவரனுக்கு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது. இதே வேலை இது மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தா கூட ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 2,500-3,000 சரி பார்க்குறப்ப 1000-1500 வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதே வேலை பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது தாறுமாறாக ஒரு சைடு உயர்ந்துட்டு இருக்கு. அதே வேலை இந்திய பங்கு சந்தையானது தாறுமாறாக சரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக பல முக்கிய பங்குகள் சரிவே சந்திச்சிருக்கு. இன்ஃபோசிஸ் பங்குகள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 235.36 புள்ளிகள் சரிஞ்சு காணப்படுது இந்த வாரத்தில். இதே வேளையில் பாரதி ஏர்டெல்லும் 89.59 புள்ளிகளும், ஐசிஐசிஐ வங்கி சார்ந்த பங்குகள் சிறப்பான ஏற்றங்களை பெற்றிருந்தது. இந்த ஐசிஐசிஐ வங்கி வந்து பார்த்தீங்கன்னா 83.29 புள்ளிகளும், இதே வேலை HDFC வங்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 61.40 புள்ளிகள் சரிஞ்சு காணப்படுது. இப்படி ஒட்டுகா பங்குச்சந்தையில் நிறைய பங்குகள் வந்து சரிஞ்சிட்டே இருக்கிறதுனால இந்திய பங்குச்சந்தை எந்த நேரத்தில் வேணாலும் நம்மளுக்கு 80,000 புள்ளிகளுக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 80,100 புள்ளிகளை காணப்படுது. இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது தாறுமாறாக உயர்ந்துட்டு இருக்கு. எப்போ வேணாலும் திடீர்னு சரியில்லாம், ஆனால் அது எப்போதான் தெரில. அதே போல் எந்த அளவுக்கு மேலும் உயரும் அப்படிங்கிறத இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. தங்கத்தோட விலை இப்படியே உயர்றப்ப நம்மளுக்கு 80,000 தொற்றுமோ அப்படிங்கிற ஒரு அபாயமும் சூழ்ந்துட்டே இருக்கவில்லை. இது வந்து எவ்வளோ நேரத்தில் போக போகுது அப்படிங்கிறது